சிறுகடிக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு சிந்தாமணிய ஒரு மிரட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீனாவோட வண்டி எங்க இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நேரா அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு போறாங்க. அது இந்நேரம் பீகாருக்கே போய் சேர்ந்திருக்கோம். நாங்க நினைச்சாலையும் அந்த வண்டி இங்க வராது. சரி, உங்ககிட்ட இருந்து ஒரு 30,000 அந்த சிந்தாமணியை வரும்போது 40,000 எடுத்துட்டு வர சொல்லு. அப்படி இல்லாட்டி இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிற ஒட்டுமொத்த கார் டிரைவரையும் காரை எடுத்துகிட்டு இங்கே வர சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சும்மா இருக்க மாட்டேன், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த சிந்தாமணிக்கு விஷயத்த சொன்னதுனால சிந்தாமணி இருந்துட்டு நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நீ சொல்லி தான் மீனாவோட அம்மாவோட கடையும் மீனாவோட வண்டியும் நான் தூக்கினேன். இப்போ அந்த முத்துக்கு விஷயம் தெரிஞ்சு பணத்தை கேட்குறான். அந்த பணத்தை நீ தான் எனக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி நான் உன்னோட பேரை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன ஆண்டி இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீங்க? இங்கே பாரு ரோகிணி, எங்கிட்ட பணம் இல்லை, நீ தான் பணம் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு 50,000 பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிட்ட கேட்கவும் மனோஜ் இருந்துட்டு என்ன 50,000 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் சிந்தாமணி ரோகிணியை பற்றின விஷயத்த சொல்ல போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.